அண்ணன் ராசுகுட்டி அண்ணன் ராசுகுட்டி அண்ணன் வராரு அண்ணன் வராரு ராசுகுட்டி வீச போறாரு அண்ணன் ராசுகுட்டி எல்லாம் நல்லா இருங்க. காலையிலே ராசுகுட்டி வீட்டுக்கு வந்தீங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். வாழ்க வளமுடன். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, உங்க பேர் என்ன? இன்னும் பேர் வைக்கலண்ணா. அறிவு கேட்டவனா? இன்னுமாடா பேர் வைக்காம இருப்பாங்க? நீங்க வச்சா தானே பேரே விளங்கும். இல்ல அரைச்சக்க செவேன்னு இருக்கா, என்ன பேர் வைக்கலாம்? கருப்பாயின்னு வச்சுக்க. ஏன்டா அழுவுற? இந்த ராசூர் குட்டி ஏரியாவுல ஒருத்தன் கண் கலங்கப்படாது. இல்லண்ணா, ஊருக்கே படி அளக்குறீங்க, ஊர்ல உள்ள பிள்ளைங்களை எல்லாம் சீராட்டுறீங்க. நீங்க எப்பன்னா ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க? நீங்களும் உங்க அக்கா பொண்ணும் ஜோடி சேர்ந்து ஒருத்தன் கண்ணால பாக்கணும்னா. நம்ம கடை வீதி கலகலக்கும், என் அக்கா மக அவ நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்ட். ஐயா ராசா, காலையிலே என் மனசு குளிர் அளவுக்கு பேசிட்டியா ராசா. நான் என்ன பண்ணுவேன்? டேய் டேய் இந்தாங்கண்ணே. அண்ணே, நீங்க உங்க அக்கா பொண்ணோட 100 வருஷம் வாழணும்னே. ஐயோ ரொம்ப சொல்லிடுறியடா. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கடா. நல்லா நல்லா இல்லண்ணே. ஏய், நம்ம ஊருக்காரங்க ரொம்ப நல்லவங்கடா. வாடா நம்ம வேலையை ஆரம்பிப்போம். டாடி. ஏய், வெரி குட். எதுல ஜெயிச்ச? 1000 மீட்டர்ஸ் டாடி. ஜெயிச்சிட்டியா? சரி, நான் கிளம்புறேன் ரஞ்சினி. இருடா, காஃபி போடுறேன், சாப்பிட்டு போலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்க காப்பி குடிச்சு அப்புறம் உங்க பொண்ணு மாதிரி பெரிய ஓட்ட பந்தய வீரன் ஆகுதுக்கா. ஓ மை காட், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. மா, பாஸ்கர் அனுப்புமா, அப்புறம் உங்க அப்பா ஆரோலோட காத்துட்டு இருப்பாரு. ஆமாப்பா, நீ முதல்ல கிளம்பு, உங்க அப்பா கோபப்பட போறாரு. ஓகே அங்கிள், வரேன். பை அண்ணி. பை ரஞ்சினி. ஏய், குளிச்சிட்டு வாடி, டிஃபன் சாப்பிடலாம். வணக்கண்ணே. என்னடா ஒத்த கையில விசாரிக்கிற? படிச்சவன் தான் நீ, நாகரிகம் தெரியாதா? வணக்கண்ணே. ஆமா ஆமா. சாரி என்னண்ணே, ஒன்ஸ் மோர் போலாமா? ஒன்ஸ் மோரா? காலையில குடிச்ச மோரே வெளியே வந்துருச்சு, இதுல ஒன்ஸ் மோர் வேறயா? என்னடா, எங்க அக்கா பொண்ண டோர்னமெண்ட் கூட்டு போனியா? ஆமாண்ணே. காலேஜ் கூட்டு போயிட்டு வந்தமா, டோர்னமெண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு வந்தமான்னு இருக்கணும். அப்படி இப்படி நீ கேள்விப்பட்ட நம்ம பையனாச்ச நீ பார்க்க மாட்டேன். போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு, புரிஞ்சதில்ல? புரியுதுண்ணே. என்னடா சிரிச்சுக்கிட்டே சொல்ற? ரியாக்ஷன் தப்பா இருக்க. ஐயோ, உங்களை பத்தி தெரியாதானே? அது ஆமாண்ணே. இந்த அப்படி இப்படின்னா என்னண்ணே? ஆஹா, இவன் தெரிஞ்சு கேட்கறானா தெரியாம கேட்கறானான்னு தெரியல. ஒருவேளை நாம தான் குழந்தை மனசுல பலானதை விதைச்சிட்டோமோ? அண்ணே, இந்த அப்படி இப்படின்னா என்னண்ணே? அது வந்து அப்படி இப்படின்னா என் அக்கா பொண்ணை டச் பண்றேன்னு அர்த்தம். கேட்டாங்களா? பிச்சு போடுவே ராஸ்கல். இந்த கரடி தொல்லை தாங்க முடியல. அது ஒண்ணும் இல்லப்பா, எங்க அக்கா பொண்ணு மேல உள்ள அதீத காதல்னால தங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. நீ அதையும் போட்டு குழப்பிக்காத. சின்ன வயசுலயே எங்க குடும்பத்துல எனக்கு அவ தான் முடிவு பண்ணது. அதனால எங்க அக்கா பொண்ணு நானு இங்க வச்சிருக்கேன். என்ன மாதிரி அவளும் என்ன அங்க வச்சிருக்கேன். ஏய் கரடி குட்டி, வந்த வாயை தச்சிருவேன். ஏமா என்னடா பாக்குற? உனக்குலாம் எத்தனை தடவை திட்டினாலும் மானரஷ்மே கிடையாதா? அண்ணா, உங்களை தானே. என்ன இல்லடா, டேய் ஒண்ணதான்டா. எங்க அக்கா பொண்ணு கோபப்படுற அளவுக்கு என்னடா பண்ணி தொலைச்சா? இப்ப கிளம்புறியா இல்ல நான் வரவா? டேய், அதுவும் ஒண்ணதான்டா. கிளம்புடா. நந்தி மாதிரி குறுக்கல இவ்வளவு சமாளிக்க மூஞ்சிய பாரு, ஆளும் முடியும். மாமன மானங்கிற அளவுல திட்டுறதுல என்ன ஒரு சந்தோஷம். சின்ன வயசுல இருந்து இந்த ரஞ்சனி பிள்ளை இப்படித்தான். வாவ், சூப்பர். எப்பவுமே மீந்து போன மாவை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. ஓகே. இந்த பிராக்டிஸ் உங்க ஃபியூச்சர்ல எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓ ரஞ்சித், ரெடி? ஓகேடா, இன்னைக்கு எவனாவது லிச்சவன் கிடைக்கிறானான்னு போய் பார்த்துட்டு வாங்க. ஏய் கில்லி போடா. சரிடா.
ஓகே ஓகே கம் ஆன் கம் ஆன். டேய் மாப்ள, அடுத்த மாசம் மாவட்ட போட்டியில கலந்துக்கணும்டா. மொத்தமே 6 பேர் தான் இருக்கும். இதை வச்சுட்டு எப்படி ஆடுறது? அக்கா பாஸ்கரன்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அல்ல எவனையாச்சும் கூப்பிடுடா. டேய் அவனுங்களா நல்லவனுங்க இல்லடா, வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது. ஏன் பாஸ்கர் கூப்பிடலாம்ல? பாஸ்கர் பாவம்டா. நீ போற பக்கம் சரியில்லை சொல்லிட்டேன். பாஸ்கர் அங்கிள். என்னடா ரஞ்சனி அக்கா பாஸ்கர் அங்கிளை கூப்பிட்டாங்களா? ஆமாண்டா. பாஸ்கரங்களை அனுப்புறோம். அக்காவை பத்திரமா பாத்துக்க சொல்றியா? என்ன நான் வாங்கிட்ட பேசடா. நீங்க கட்ட பசங்க அக்கா சொல்லிருக்காங்க. ஓ நாங்க தான் கெட்ட பசங்கன்னு உங்க அக்கா சொன்னாங்க. அவர் ரொம்ப நல்லவருப்பா, அவரையே கூட்டி போங்க. போங்க மச்சி, சடக்குன்னு போயிட்டு படக்குன்னு வந்து என்ன அடி வா வா. சென்று வா மகனே வென்று வா. ஹாஸ் வந்தாச்சு. என்ன ரஞ்சினி கூப்பிட்டியா? ஆமா, சும்மா போர் அடிக்குதுன்னு கூப்பிட்டேன். ஏய் உன் ஹேர் ஸ்டைல் இன்னைக்கு சூப்பரா இருக்கு. ஏய் ஒரு போட்டோ எடுத்துக்கு வா. அப்படியா? அங்கிள் அங்க என்ன பண்ற? உங்களை தான் ரசிச்சிட்டு இருக்கேன். வேற ஆங்கிள்ல ஃபீல் பண்ற? ஆமா அங்கிள். அங்கிள் தலைவா இருக்கீங்க. தேங்க்ஸ் நோ மென்ஷன். நல்லா வருடா. சரி சரி கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட்ல வாயேன். ஸ்மைல். அங்கிள் சூப்பர் அங்கிள். பயங்கரமா தான் இருக்கீங்க. ஸ்மைல். ஏண்டா எக்ஸ்ட்ரா பிட். அதான் வேற ஆங்கிளா? அடி. ஓட கையில சிக்கிங்க. நல்லா பிளான் பண்ணி கவுத்துட்டல. வராத வராத. ஏன் தலையில குத்தும்போது? வழி வழி. வேணாம். சொல்லியோ இல்ல? நான் கேளு. போடா. ஏய் நைட் இருந்து மண்டை வேலை பூரா பார்த்துட்டு போனோம்ல, அப்புறம் லேட் ஆகாம என்ன தெரியும்? நல்லா இருக்கீங்களா? டேய் பேசிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. அதை நான் பார்த்துக்கிறேன், வர்றவங்கள நீ பாரு. ராசுகுட்டி தாய் மாமே சேரு தூள் கிளப்புற. என்ன தாய் மாமா முறையாச்ச, சும்மா விட்டுற முடியுமா? ஏய் அதை விடுறா. அண்ணன் எப்படி இருங்க? அண்ணா நல்லா இருக்குண்ணே. ஆனா உங்க பர்சனாலிட்டிய நல்லா டெவலப் பண்ணாலும் இன்னைய டென்ட்டுக்கு உங்க அக்கா பொண்ணு உங்களை லவ் பண்ணுமான்னு சின்ன டவுட்டா இருக்குண்ணே. நல்லா பக்கத்துல வைக்க கூடாது. அண்ணே உங்களுக்கு என்னன்னா குறைச்சல? உங்க அழகு என்ன? உங்க ஸ்டைல் என்ன? உங்க செல்வாக்கு என்ன? உங்க இது என்ன? எதுடா கன்ஃபார்ம் பண்ணி சொல்றா. மொத்தத்துல உங்களை கல்யாணம் பண்ணிக்க அந்த புள்ள போன குருவில புண்ணியம் பண்ணி இருக்கணும்னு. டேய் கேட்டியா? மா அந்த கரடி குட்டி போ சொல்லு, இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன். இருடி அவசரப்படாத, நான் சொல்றேன். டேய் தம்பி, என்னடா பண்ணி தொலைச்ச? நீங்க இருந்து போனாதான் அவ சடங்குலயே உட்கார வேண்டாம். ஓ கடைசி பெஞ்சில உட்கார். அக்கா போடாங்கறல்ல. என்னடா சிரிப்பு? சிரிச்சு மாப்பிள்ளை வெறுப்பேத்தாரா? முதல்ல நீ பொத்து. அது ஒண்ணு இல்லடா, மாமனை நேருக்கு நேரு பார்த்தா மாமனோட லுக்கு பவர் அவளை டிஸ்டர்ப் பண்ணுதான். அதான் பின்னாடி போய் உட்கார சொல்லியிருக்கா. அருமையான அஸ்டண்ட் வச்சிருக்கா. என்னடா இங்க சத்தம்?
தாண்டி நடக்குது இந்த வீட்டுல. நானும் தலையை செய்விட்டு ஆபீஸுக்கு போலான்னு பார்த்தா கண்ணாடி முன்னாடி நின்று வாருன்னு வாரிக்கிட்டு இருக்கான். பவுடர் அள்ளி அப்புன்னு அப்பிக்கிட்டு இருக்கான். வயசு பிள்ளை அப்படிதான் அப்புவான். அவனுக்கு இருக்கு வாரிக்குதான். இங்க என்ன வாரிதான்? அப்படியே கையில தொடச்சு விட்டு போக வேண்டியதானே. சரி, அந்த காலத்துல எல்லாரும் என்னை பரட்டன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு ஏன் நீ கூட அதை பார்த்தா என்ன விரட்டி லவ் பண்ண? இப்ப இது உனக்கு டபார் பண்றியா போச்சா? வைக்கிறேன் என்னத்த விக்குதாண்டி. ஹலோ, இங்க நந்தி மாதிரி நான்சென்ஸ். ப்ளீஸ் நவருங்க. வயசான காலத்துல நடு வீட்டுல நின்று லவ் பண்ணு. ஏய், இந்த பிரச்சனைக்கே காரணமானவே இவன் தான். இப்ப இங்க இப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கா. வைக்கிறேன். பாசு, அவளை அவங்க அப்பா கூட்டு போயிட்டாருப்பா. அவளுக்கு அவங்க அப்பா புது 2 வீலர் வாங்கி கொடுக்குறாங்க. நாளையில இருந்து அவ தனியா வந்துருவா. என்ன? சரி ஆண்டி, நான் வரேன். பறந்து போனாளே உன்னை மறந்து போனாளே. மாப்பிள, நேத்து வரைக்கும் உன் கூட வண்டியில வந்துகிட்டு இருந்தவ இன்னைக்கு அவங்க அப்பனோட வண்டியில போறானா? என்ன அர்த்தம்? என்னடா அர்த்தம்? உன் மேல அவ்வளவு நம்பிக்கை மாப்பிள. ஏன்னா நீ ஒரு நல்லவன், வல்லவன். இல்ல மச்சான், ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடா. லேட்டா சமைச்சாலும் லேட்டஸ்டா சமைச்சிருக்கா. சும்மா மெருகேறி மொழுன்னு ஆயிட்டா மச்சி. எல்லா காலத்தின் மகிமை. சும்மா வட சொன்னாங்க, பருவத்துல பண்ணிக்கிட்டு கூட அழகா இருக்குன்னு. எதுக்குடா இப்ப போற? அவன் எப்ப இப்படிதான் கலாச்சிட்டு இருப்பான். இப்ப என்ன புதுசா போற? டேய் இரு. என்னடா லவ்வா? உன்னை தாண்டா கேக்குறேன், சொல்லு. ஆமாடா. சாரிடா மச்சான். எப்போ வாங்குறதானே. ஆனா ஒண்ணுடா, நாளைக்கே அந்த பொண்ணை லவ் பண்ற விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லிரு. இல்லடா நான் சொல்லிடுவேன். என்னது? இல்ல, நீ அந்த பொண்ணை லவ் பண்றங்கிற விஷயத்த நான் அவகிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல வந்தேன். அந்த பயம் மாட்டிருப்பேன். மாப்பிள டிக்கடா. நீ சம வரவுடா. பாறா. நாபா இன்னைக்கு ஊன்றிட்டா? கைக்கு 20 சொல்லண்டா என்னடா கிடைக்கும்? 80 ரூபா என்ன வாங்குறது? டேய், அதான் அந்த மோதிரம் இருக்குல்ல, அதை நம்ம சேட்டு கல்ல வச்சு 2 ஃபுல்லு சைடிஸ் வாங்கிட்டு வா. ரொம்ப தெளிவுதான்டா. ஏன் உங்க கழுத்துல வட மாதிரி செயின் இருக்குல்ல, அதை வச்சு வாங்கிட்டு வர்றது? டேய், சின்ன மேட்ருக்கு பெருசா கேக்குறிய? அது என் ஃப்ரெண்டு உசுர விட்டு கொடுத்ததுடா. அதை வச்சு அவன் பேய வந்து மிரட்டிட்டான்னா அப்படி போடு. டேய், கொடுத்து விட்றா வீட்டுங்களா. டேய் விட்றா. டேய் விட்றா. கவரிங்கடா. கிக்காரிடா அவன். நானே பந்தாவுக்கு போட்டுறேன். சரி அடுத்த போடுங்கடா. மச்சான் வந்துட்டாடா. அவ வந்ததுல ஓ மூஞ்சிய மலருது. டேய், நீ என்னடா அங்க மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு சப்போர்ட்டுக்கு தான். நீ ஒரு சப்போர்ட் அவ்வளவு வைக்க வேண்டாம், அவன் பாத்துக்குவான். வரல. ஏய், செல்ஃப் டிரைவிங். மாப்ள, அந்த பொண்ணு போய்கிட்டு இருக்கே, நீ அந்த பொண்ணு கிட்ட போய் தயவு செஞ்சு வசனம் எல்லாம் பேசாம உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு வந்துடுறா போ. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கான்? தூக்குங்கடா டேய், ரஞ்சினி. வா பாஸ்கர். ஆமா, இதனால நான் தானே உன்னை டிராப் பண்ணேன். நேத்து நம்ம உங்க அப்பா கூட்டிட்டு போறாரு, இன்னைக்கு நம்ம புது ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னதான் நடக்குது? வயசு வந்த பொண்ணு வயசு பையனோட வெளியே போக கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. தெரியும், உங்க அம்மா தான் சொல்லிருப்பாங்க.
சரி நான் கிளம்புறேன். ஏய் என்னாச்சு? அதான் உங்க அம்மா சொல்லிட்டாங்களே. அம்மா தானே சொன்னாங்க, நான் சொல்லலையே. சரியா கேக்கல. I love you. புரியல. I love you. இப்ப சொல்லு. I love you. ஏய் ஏய் யாரா அது? போய் பாரு. பாத்துருவோம். மச்சான் சூப்பர் லவ் ஜோடிடா. லவ்னா லவ் இந்த மாதிரி லவ் நான் பார்த்ததே இல்லடா. காதல் வாழ்க ஹே காதல் வாழ்க. என்னடா அடங்க மாட்டேன். பாத்துடா. நமக்கு தான் எதுவும் சிக்க மாட்டேங்குது. என்ஜாய் பண்ணிட்டோம். ஹாய் பாஸ். ஹாய் ரஞ்சு. சொல்லு. வீட்ல யார் இருக்கா? அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. சொல்லு. எங்க வீட்ல யாருமே இல்ல. எப்போ ஞாபகமாவே இருக்கு. மீட் பண்ணலாமா? எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லு. தப்பா நினைச்சுக்காத. ஒரு கிஸ் கிடைக்குமா? ஏய் நீ என்ன சொன்ன? ஒரு கிஸ் கிடைக்குமான்னு கேட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். போன்ல தானே கேக்குறேன். இப்போ போன்ல கேப்ப, அப்புறம் நேர்ல கேப்ப. அதெல்லாம் முடியாது. ரஜி யார் போன்ல? என் ஃப்ரெண்ட் எம். இல்ல ஆர் ரம்யாமா. என்னத்த தான் போன்ல பேசுவீங்களோ. ஏ ரஞ்சு உங்க அம்மா நான் அட்டென்ஸ் எடுக்கறாங்க. இனிஷியலோட சேர்த்து சொல்ற. சரி நான் வைக்கிறேன். ஏய் 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 இங்க வா, இந்த வெங்காயத்தை கட் பண்ணு. ஏண்டி போன்ல கிஸ் கொடுக்கவே இவ்ளோ யோசிக்கிற? நீ என்ன பியூர் வெஜிடேரியனா? ஏண்டா வெங்காயம் கிஸ்ஸா கேக்குற கிஸ்? லவ்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போலானா விட மாட்டேங்கிறாளே. எப்பவும் நம்ம தான் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவோம். அடுத்த ஸ்டெப்புக்கும் நம்மளே கூட்டி போயிட வேண்டியதுதான். இதான் சாக்குன்னு எஸ்கேப் ஆயிடாத, நான் பாத்துக்கிறேன். ரெண்டுல ஒண்ணு பார்க்காம போறடி விடுறி. ஏடா உன் மோர கட்டையில லவ் வேணுமாடா? நம்பி அந்த பிள்ளையோட அனுப்பிச்சு வச்சா பாவம் அந்த பிள்ளை மனசை கெடுத்து வச்சிருக்கிற. நாளைக்கு அவங்க அப்பே வந்து என்கிட்ட வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? பத்தா குறைக்கு போன்ல ஆத்தா யாரு மக யாருன்னு தெரியாம பெத்தவளுக்கு 10 முத்தத்தை பச்சைக்கு 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 அள்ளி கொடுத்துருக்க. ஏண்டா அவங்க அம்மா போன் எடுத்தது கூட தெரியல? அம்மா போன்ல தெரியலம்மா. டேய் அப்ப மக போன் எடுத்திருந்தா முத்தம் கொடுக்கலாங்கறியா? அட நீங்க வேறங்க. நானே போய் அவளை போய் காதலிச்சு தொலைச்சிட்டானு கொந்தளிச்சு போயிருக்கிறேன். ஏண்டா உனக்கு லவ் பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? டாடி நல்ல ஆளு கிடைச்சா லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடுறான்னு சொல்லுவோம் இருக்க. இப்படி போட்ட கையை பிடிச்சிட்டான். அடிக்க வாங்குறாண்டி. என்னம்மா இது? தடுக்கிறதுக்கு தான் பிடிச்சேன். ஓவரா டிராமா பண்றாரு. அந்த ஆள விடுறா. உனக்கு எதுக்கு அந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம்? அம்மா என்னம்மா பேசுற? நம்ம ரஞ்சினிமா, நம்ம முரளி அங்கிள், நம்ம சாவித்ரி ஆண்டி பொண்ணு. லவ் பண்ண என்னம்மா தப்பு? டேய் இனிமே நீ அந்த பிள்ளைய பாக்க போனா உன் கண்ணு முன்னாடி நோண்டி புடிய ராஸ்கல். மரியாதை அவன் மையங்கிட்ட சொல்லி வச்சிரு. இனிமே இன்னொருத்தனை எனக்குள்ள நீங்க பார்க்க வேண்டி இருக்கும். அவனை பார்த்தீங்க நீங்க தாங்க மாட்டீங்க. இன்னைக்கு அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். விடுங்க என்ன? விடுங்கங்கறல. அவனை நான் கடிச்சு கொதறணும்.
கொஞ்சம் பொறுமையா இருடா. நான் அப்பவே சொன்னேன் படிச்சு அவனை வீட்டுக்குள்ள விடாதீங்க நீ. இப்போ என்னாச்சு? என் குடியை கெடுத்துட்டான்ல. டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. ஏன் உங்க ஃப்ரெண்டு மோனு கட்டி கொடுக்கலான்னு பிளான் பண்றீங்களா? டேய் அந்த கருவாய் பையலுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன். மோசக்கார பையன் துரோகிங்க. என் நம்பிக்கை கெடுத்துறாங்க. இனி அவங்க உறவே வேண்டாம். அவனுங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்டா. இப்பதான் மாமா உனக்கு புத்தி வந்திருக்கு. நம்ம ரஞ்சனி பத்திரமாத்து தங்கம் மாமா, தங்கம். அந்த வெள்ள பிரிச்சாலி தான் ரஞ்சனி மனசை மாத்திருக்கான். அப்பா இந்த கரடி குட்டி சொல்றதை கேட்காதீங்கப்பா. பாஸ்கர் மேல மட்டும் தப்பு இல்ல, நானும் தான் அவனை லவ் பண்றேன். அவன் ரொம்ப நல்லவன்பா. இந்த பாரு ரஞ்சனி, நீ சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதை விட்டுட்டு இந்த காதல் கீதல்னு ரொம்ப சீப்பா இருக்குமா? நீ மெச்சூரிட்டியான பொண்ணு நினைச்சேன். ஆனா நீயும் சராசரி பொண்ணு தானே காட்டிட்டமா. மாமா அக்கா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாளைக்கு பெரிய பெரிய தப்பெல்லாம் நடந்து நம்ம குடும்ப மானம் போகாம இருக்கணும்னா நான் இந்த தியாகத்தை செஞ்சு தாங்கணும். ஏய் என்னடி பண்றான் தம்பி? ஏய் குட்டி நில்லுடா, அவசரப்படாதடா. இல்ல என்ன தடுக்காதீங்க, எனக்கு வேற வழி தெரியல. நம்ம குடும்ப மானத்தை நான் இப்ப காப்பாத்தியே ஆகணும். டேய் 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 தம்பி டேய். புரிஞ்சு போச்சு. காத்திருந்தவன் முன்னாடி நேத்து வந்தவன் கவிட்டு போல கதையில ஆகி போச்சு. இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேனா? ஏய் என்ன எதுன்னு புரியாம பேசிட்டு இருக்காத. ஏய் ஏண்டி இவ்வளவு நேரம் எங்கடி போயிருந்த? பிராக்டிஸ்க்கு போயிருந்தமா. எந்த பிராக்டிஸ் தெரியலையே. பாத்தியா, அதான்டி என் பொண்ணு. இந்த பார், முதல்ல உன் பொண்ணு மேல நீ நம்பிக்கை வை. ஒரு பக்கம் உன் தம்பி இஷ்டத்துக்கு பேசுறான், ஒரு பக்கம் நீ ஓன்னு ஒப்பாரி வைக்கிற. விட்டா உன் பொண்ணு பேரை நீயே கெடுத்துருவாப்ல இருக்க. ஓ எல்லாம் இந்த கரடி குட்டி வேலை தானா? நான் பாஸ்கரோட ஓடி போயிருப்பேன்னு சொல்லிருப்பானே. அவ்வளவுதான் நான் சொன்னேன். சாரிப்பா. இங்க பாருங்கப்பா, எனக்கு உங்க கௌரவம் தான் முக்கியம். என் மேல நீங்க வச்ச நம்பிக்கைய நான் கண்டிப்பா கெடுக்க மாட்டேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? கவுத்துட்டாளா? சாரிடி, நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உயிரே வந்தது. டேய் கரடி குட்டி, இனிமே இந்த மாதிரி போட்டு கொடுத்த செல்லமா தானே கொட்டின. அக்கா அவ போய் சொல்றாக்கா, நடிக்கிறா. நீ பாக்கலையா? இப்ப மட்டும் பார்க்க மாட்டிய? ஏண்டா அவ எவ்வளவு நல்ல பொண்ணா நடந்துட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் அவளையே குறை சொல்லிட்டு இருக்க. உனக்கு வேற வேலையே இல்லையா? இதனாலதான் அவளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. மாமா நான் என்ன சொல்றேன்னா, ராஜாட்ட சொல்லியே புரோஜனம் இல்ல, பூஜாட்ட சொல்லி என்ன புரோஜனம்? வாங்க சார், என்ன லேட்டு? ஓ அந்த பொண்ணோட ஊர் சுத்திட்டு வர்றீங்க. அப்ப நாங்க சொன்னதெல்லாம் காத்துல பறக்க விட்டாச்சு. என்னப்பா நீங்க அவ்வளோ சொல்லியும் உங்க பேச்ச நான் மீறிடுவேனா? என்னம்மா இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கே ஆட்டுல இருந்து போட்டேன். கழுதையோ குதிரையோ நீங்க யார சொல்றீங்களோ என்ன சொல்ல வர்ற? அத லவ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஏன் பிள்ளடா கண்ணு, என்னைய மாதிரி என் பேச்ச தட்ட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்மள என்ன ரெண்டு பேரும் இழிச்சாவே நினைச்சாங்களா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இவங்க லவ் பண்ணுவாங்களா? அதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கணுமா? இது அப்படி இருக்கு. அக்கா பொண்ணுக்காக ஆம்லெட் போடுற தப்பே இல்ல. இந்த கருவா எனக்குலாம் போட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. சாப்பிடு. எப்படியோ அக்கா பொண்ணு அரேஞ்ச் பண்ணா சரி. உன் பையன் படிப்பை முடிச்சுட்டு வெட்டியா ஊரை சுத்திட்டு திரிறான். என் பொண்ணு என்ன படிப்பே முடிக்கல. அவளுக்கு ஆம்பிஷன் இருக்குடா. இந்த லட்சணத்துல காதலாம் கத்திரிக்காயம். ஏய் ஏய் நண்பா நண்பா, என் பொண்ணை வச்சுக்கிட்டு உன்னை கண்ணா அப்படின்னு கேவலமா திட்டான்டா. சாரிடா. அது உர்றா. என் பொண்ணாடி விடுதா உன்னை பச்சை பச்சை கேவலமா திட்டுனா அதெல்லாம் உர்றா. டேய் அதெல்லாம் விடுங்கடா. மாமா நான் வீதியில இறங்கி நடந்து வந்தேன்னா நான் எல்லாம் வரட்டுமா? யோ சுமாரியா, ஊரே கும்பிடும். இவ்வளவு பேரையும் புகழையும் சம்பாதிச்சனா இறங்கி வந்து எங்க அக்காளுக்கு தெரியாம ஊத்தி ஊத்தி கொடுத்து ஊறுகாய் ஆம்லெட்டும் போட்டு கொடுக்குறேன்னா ஏன்? எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போகணும். சும்மா இருப்பியா?
பழகன தோசுக்காக பாக்குறேன். உன் பையன் பண்ண காரியத்துக்கு உன்னை குடும்பத்தோட நாடு கடத்திருப்பேன். பெரிய ஜனாதிபதி. மாமா உங்க பொண்ணு வந்து என் வீட்டுல குத்து விளக்கு ஏத்தணும் மாமா. ஏய் கொத்து விளக்கு தானடா? ஆமா மாமா. என் பொண்ணை கண்டிப்பா ஏத்த சொல்றேன்டா. ஓகே மாமா ஓகே. வீட்டுல இந்த கிளியாஞ்சிட்டு மெழுகு வச்சு லட்சுமி விளக்குலாம் ஏத்தனா ஒத்துக்க மாட்டேன். சுமாரியா இல்லன்னா பத்த வச்சுருவாமா. உங்க அக்காங்க தேடிட்டு இருப்பா. நான் வரேன்டா. மாமா மாமா நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க மாமா. எந்த விஷயத்தடா சொல்ற? அந்த குத்து விளக்கு மேட்ற. அத சொல்றியா? ஏத்த சொல்றேன்டா. கண்டிப்பா என் பொண்ணை ஏத்த சொல்றேன்டா. தேங்க்யூ மாமா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உங்க அக்கால விட்டு ஏத்த சொல்றேன். இல்லன்னா மாமா நான் ஏத்துறேன்டா. புல்லு வாங்கி கொடுத்து சொன்னதும் புல்லா மறந்துட்டானே. நான் மறக்கல, நான் ஏத்துவா. கண்ட கண்டவெல்லாம் என் வீட்டுல வந்து குத்து விளக்கு ஏத்துறேங்கிறானே. முதல்ல இவனை ஏத்தணும். டேய் அதை எடுறா. பண்ண பார்க்க போறேன்டா. கொஞ்சம் நல்லா நச்சினி பண்ணாதான் நல்லா இருக்கா. எப்படிடா இருக்கு? அண்ணே தசாவதாரம் படத்துல வர 5வது கமல் மாதிரியே இருக்கிறீங்க. கமலா? அதுவும் 5வது கமலா? கேட்க நல்லா தான்டா இருக்கு. டேய் நீ என்னடா சீவிட்டு இருக்க? சும்மா தானே சீவனே. நான் எங்க அக்கா பொண்ணை பார்க்க போறேன்னா நீ உங்க அக்கா பொண்ணை பார்க்க போறியா? நீங்க தானே பார்க்க போறீங்க. அப்புறம் என்னடா இன்னு தலை வேற சீவிக்கிட்டு விட்டா எனக்கு போட்டியா வந்துரும் போல இருக்கு. இனிமே எப்போவாவது எங்கேயாவது சீப் எடுத்து வச்சு சீவுன ஒட்டடிச்சு விட்டுருவாங்க. அண்ணே நான் இன் பண்றது இருக்கட்டனே. அங்க ஒருத்தன் இன் பண்றானே. இன்னொருத்தரவே இருக்காப்பா. எதுக்கு இப்ப டோரை லாக் பண்ற? நீ என்ன இன்சல்ட் பண்ற. நீ என்ன லவ் பண்றியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன உளர்ற? பின்ன நான் அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்னு கோச்சிட்டு போனேன். ஒவ்வொரு ஆம்பளையும் நான் லவர் கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு சாதாரண விஷயம் அதுதான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எண்ணம் எதுக்காக வரணும்? கிபில உன் மனசு ரொம்ப அழுக்காயிடுச்சு. அக்கா இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள நுழைறானா? இப்ப என்ன பண்றான் பாரு அவன. லாக்க போட்டு லாக் பண்ணிட்டானே. ஏ ரஜினி கதவு தர. அவன் உள்ள தான் இருக்கானே எனக்கு நல்லா தெரியும். ஐயோ உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. என்ன நடக்குதோ கற்பனை பண்ணி பார்த்தாலே கூசுவே. ரஜினி கதவு தர. புரியுது, நல்லா புரியுது. என்ன மட்டும் சந்தேகப்படல, நம்ம காதலியை சேர்த்தா சந்தேகப்படுறேன். இப்ப நான் என்ன பண்ண நம்புவேன்? இங்க கையை எடுத்துட்டுமா இப்படியே உயிரை விட்டுவா? ஏய் இது விட உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? முதல்ல பின் கேட் வெளியே போ. என் மாமா வர வேண்டாம் போ போ. ஐயோ எதுவும் பண்ணிடுறாரா டேய்? என் பொருள் நான் சேதனம் பண்ணிடுறாரா டேய்? கதவை திறடா டேய். அம்மா ஐயோ கதவை திறக்க மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்றது தெரியலையே. ஜெய் ஆஞ்சநேயா. ஆஹா இன்னைக்கு பார்த்து குட்ட பாவாடை போட்டிருக்கியா? என்ன குத்த நடந்தது தெரியலையே. ஏய் எங்கடி அவன்? எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நவுடு. எங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு 2 பேரும் திருத்தனம் பண்றீங்களா? ஓஹோ பின்வாசல் வழியா தப்பிக்க வச்சிட்டியா? விட மாட்டேன்டி அவனை. இப்ப அவனை போட்டு தள்ளுறேன் பாரு. ஒரு கத்திக்கு ஒரு வாரம் தாண்டா இருக்கணும். இந்த வழியா கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. கட்டில் வரி போட போறேடா வரியே. ஐ அம் சாரி. என் எதிரியை நான் விரட்டிட்டு வந்தப்ப இப்படி எசகசகாயிடுச்சு. பரவாயில்லைங்க. அடடா என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு நாள்.
உனக்கு ஆயிடுச்சு. ஆனா அவர் என்னை விட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்போ தனியா தான் இருக்கேன். ஐசி நான் மட்டும் எங்க அக்கா பொண்ணை லவ் பண்ணாம இருந்திருந்தா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். எனக்கும் அந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருந்தா நானும் உங்களை தான். சரி சரி, யாராவது பார்த்தா நல்லா இருக்காது, நீங்க போயிடுங்க. என்ன லிரில் சூப்பர். அதான் சிலி சிலின்னு காத்து வருது. நீ எப்படி அங்க நுழைஞ்சா இங்க வந்துதான் முடியும்னு தெரியாதா? என்னடா ஏற்கனவே நுழைஞ்ச மாதிரி சொல்ற? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. ராசுகுட்டி, என்னடா இது? மாலா வீட்ல இருந்து வர என்னடா தப்பு பண்ணி தொலைச்ச? நான் பண்ண இருக்கட்டும், உன் அருமை மகன் அந்த பாஸ்கரோட என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கா தெரியுமா? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் பண்ண பத்தி என்கிட்டயே குறை சொல்றியா? இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. அக்கா அக்கா, இது ஒரு தெண்ட கருமம். இதுகிட்ட நான் எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. ஐயோ என்னடா சுட்டி நான் என் wife. பண்ணிட்ட? என்னங்க வேற என்னோட இருக்கான்? அப்ப என்னாச்சு? என்னடா இது அக்கா பொண்ணு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே, திடுதிப்புன்னு இந்த மாலாவோட மாலைங்கழுத்துமா வந்து நிக்கிறானு பாக்குறீங்களா? ஆமாண்ணே. டேய், என்னைக்குமே நாம விரும்புற பொண்ணை விட நம்மள விரும்புற பொண்ணு தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. இந்த தத்துவத்தை யாரும் எங்கேயும் கேட்டிருக்க மாட்டீங்களா? அண்ணே ரொம்ப புதுசா இருக்குண்ணே. உன்ன மாதிரி இருக்கால் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இவ ஏற்கனவே கல்யாணமானவ தான், ஆனா இப்ப தனி மரமா நிக்கிறா. டேய், ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி ஊனமாயிட்டா உதவ மாட்டான்னு தூக்கி போட்டுருமாடா, அதே மாதிரிதான் இவ பழைய வாழ்க்கையை ஒரு விபத்தா நினைச்சு இவளை அரவணைச்சுக்கிட்டு. இனிமே என் ஏரியாவுல எந்த பொண்ணுமே கண்கலங்க கூடாது. அண்ணே, அப்ப எல்லா பொண்ணுக்கும் வாழ்க்கை கொடுப்புன்னு சொல்றீங்களாண்ணே? குடும்பத்துல குழப்பம் பண்ண பாக்குறியா? நீ ஒண்ணு வருத்தப்படாத தங்கம்.